ஸோ தலைவர் பற்றி பேசணும் போது ஆனந்த் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து அப்பா வந்து அவ்வளோ மூவிலாம் கூட்டு போக மாட்டார். ஸோ அம்மா வந்து அவங்களோட சேவிங்ஸில் கூட்டு போன ஃபஸ்ட்டு படமும் தலைவரோட அம்மா பாட்டு அம்மா என்றழைக்காத உயிரிலே. நான் திருச்சி தானே, திருச்சியில் ஒரு கோயிலில், ஐயப்பன் கோயிலில் அம்மா என்றழைக்காத பாட்டை ஒரு கல்வெட்டில் செதுக்கி அதுக்கு பக்கத்தில் ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே நின்று அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருப்பாரு. தலைவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த விஷயத்த பண்ணாங்க. ஸோ ஸ்ரீ ராகவேந்திரட்ட தன்னுடைய பக்தியும் அர்ப்பணிப்பையும் 100%, அதான் தலைவர் எது பண்ணாலும் அது 100% தான். Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep Superstar Salute, World Record Tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Saram Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world-class treatments at affordable price. Vijaya Optical House for the love of luxury. மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Atata Enterprise. பிரியாணி partner Tappiwapa Biryani. Beverage partner Coca-Cola. Venue partner Ampa Sky One. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ விக்னேஷனா அவன் காதில் கேட்டுட்டு இருக்கான் ப்ரோ. வந்துடும். ஓகே சாரி. ரொம்ப நேரமாக விக்னேஷனான்னு கூப்பிட்டு இருக்காரு. ஹலோ ஸோ ராகவ் ஃப்ரம் நோ ஃபுட் வேஸ்ட். நான் இருக்கா நோ ஃபுட் வேஸ்ட் புரியல. ஒரு நிமிஷம் இருங்க. நோ ஃபுட் வேஸ்ட் ராகவ் பிரதர் அவனுக்கு முன்னாடி இருக்க ஒரு 3 நாளா தூங்காம இருக்கான், அதனால தெரியல. சாரி பிரதர். ஸோ ஓகே. ஸோ தலைவர் பற்றி பேசணும் போது ஆனந்த் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து நானும் வந்து எங்கள் அம்மா ஆக்சுவலி அப்பா வந்து அவ்வளோ மூவிலாம் கூட்டு போக மாட்டார். ஸோ அம்மா வந்து அவங்களோட சேவிங்ஸில் கூட்டு போன ஃபஸ்ட்டு படமும் படைப்பா தான் அவர் மாதிரி. ஸோ அதில் நானும் எங்கள் அண்ணாவும் அப்போ தான் வந்து தலைவரோட தீவிரமான ஃபேனாக ஆனோம். அண்டு அந்த ஃபஸ்ட்டு படமே வந்து யாரா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி அப்போயே ஒரு ரியாக்ஷன் எங்களுக்கு. ஸோ அண்டு லைஃப்பில் வந்து அவரோட அந்த 786 அண்ணா சொன்ன மாதிரி நானும் அதை வந்து 786 லெக்கா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் ப்ரோ, நல்லா ஒர்க்கு. ஆக்சுவலி அது வந்து என்ன இதில் ஃபாலோ பண்ணார், அப்படி எதில் யூஸ் பண்ணாருன்னு தெரியாது. பட் எனக்கு என்னோட இதில் வந்து 786 ரொம்ப லக்காக இருக்கும். சூப்பர். அண்ட் தலைவருக்கு இப்போ வரைக்குமே வந்து அந்த எந்த படம் வந்தாலுமே அந்த படத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் சோலோவாக கூட போய் உட்காந்து ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்துடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் வரலனாலும் கழட்டி விட்டாவது போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ அந்த அளவுக்கு தீவிரமான நீங்கள் பிளான் பண்ணியே தனியாக தான் போவீங்க போல. ஓகே, அது நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் தான் ப்ரோ. அது 786 இல்லை ருத்ராஷமோ இல்லை எதுவோ அவர் தெரியாது. அவர் ஒரு விஷயம் நம்புறாருல்ல, அதை தாண்டி நம்மளை நம்ப வைக்கிறாருல்ல. நம்மளே நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் தான் தலைவர் நின்று இருக்காரு. எஸ் புரிஞ்சுச்சா? எஸ் புரிஞ்சிச்சு. ஓகே, டேய் இல்லை நல்ல விஷயம் தான், புரிஞ்சா கரெக்டு தான். ஏன்னா புரியறதுக்கு தானே பேசுகிறோம். ஓகே, ஆக்சுவலாக உஸ்தாத் ஹோட்டல்னு ஒரு படம் மலையாளத்தில் தெரியுமா? பார்த்துருக்கேன். அந்த பார்த்துருக்கேன். இப்போ பார்க்காத மாதிரி அந்த கேளு, நான் கதை சொல்கிறேன். அப்படி ஒரு படம் உஸ்தாத் ஹோட்டல்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து துல்கரோட ஃபர்ஸ்ட் படம். அந்த படத்தோட கதைப்படி துல்கரோட தாத்தா ஒரு கடை வச்சிருப்பார். அப்போ அந்த கடையில் சுலைமானி சாய், அவர் போடுற சுலைமானி சாய் வந்து பயங்கர ஃபேமஸ். அவர் மாதிரி யாராலையுமே போட முடியாது அப்படி. அப்போது ஒரு நாள் துல்கர் அப்போ தான் அவரை மீட் பண்ணுவார். அந்த டைமில் அந்த சாயை வந்து அவர் ஊற்றி கொடுப்பார். கொடுத்தோடனே எடுத்து குடிச்சிட்டு துல்கர் ஒரு நிமிஷம் அப்படி நிறுத்திட்டு, தாத்தா இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பார். அவர் லைட்டாக சிரிப்பார். இஞ்சியா? இல்லை. வேறு ஏதாவது அதில் போட்டிருக்க கிராம்பு, அந்த மாதிரி ஏலக்காய், அந்த மாதிரி பொருட்களா? இல்லை. இதில் யூஸ் பண்ணுற தண்ணியா? இல்லை. அப்புறம் என்ன அதில் ஸ்பெஷல் அப்படின்னு. அப்போ அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கடலை பார்த்துட்டு ஒரு சிப் அடிச்சுட்டு சொல்லுவார், நான் பண்ணால் அது ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறல்ல, உன் நினப்பு தான் அதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவார். இதை ஏன் இப்போ நான் சொன்னேன்னா, நம்ம இதெல்லாம் தலைவரால் நடக்குதுன்னு நினைக்கிறோம்ல, உண்மையிலே அதனால தான் அது நடக்குது. அவருக்கு இதுக்கு என்ன கனெக்ட் என்ன அப்போல்லாம் தெரியலைன்னா கூட அதனால தான் அது நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையாக நடத்தி வைக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படி தான். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் டு சப்போர்ட் அஸ். ஸோ வேறு ஏதாவது நீங்கள் பேசுவது? அந்த படம் நான் படம் பார்க்கல, இருந்தாலும் அந்த படத்தில் வர பாட்டாக தான் இருக்கும். அந்த படத்தில் வர பாட்டு தான். ஆமாம். ஓகே டன். வேற யாராவது இங்கே இருக்கவங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க? நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சார் ரொம்ப கைத்தட்டே இருக்காரு பின்னாடி. சார் மிஸ்டர் விக்னேஷ் சார் பல கோடி நன்றி. சரிங்க சார். சார்பா சார் தேங்க்யூ சார். ரொம்ப
சார் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க. உங்களுக்கு தலைவர் எந்த அளவு பிடிக்கும் சார்? கண்டிப்பாக சார். சார் அப்புறம் நான் வந்து 5 வயசுலேருந்து தலைவர் வைப்பேன். ஆ, ஓகேண்ணா, அவரை பார்த்தா எல்லாமே அவரை பார்த்தா எல்லாமே கற்றுக்கிட்டீங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டீங்க. பேரண்ட்ஸை மதியத்துக்கு அவர் தான் கற்றுக் கொடுத்தது சார் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸை மதிக்கிறது அவரை பார்த்தா கற்றுக்கிட்டீங்க. அவரை பார்த்து தான். சூப்பர் சார். அது மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சார். நிறைய நிறைய நல்ல சூப்பர் விஷயம். சூப்பர் தேங்க்யூ சார். சூப்பர் தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக அந்த பேரண்ட்ஸ் மேட்ருக்கு 2 விஷயம் நம்ம பேசியிருந்தோம், இந்த மேரத்தான்குள்ளேயே பேசியிருந்தோம். தலைவரோட அம்மா பாட்டு, அம்மா என்று அழைக்காத உயிரிலே. நான் திருச்சி தானே, திருச்சியில் ஒரு கோயிலில், ஐயப்பன் கோயிலில் அம்மா என்று அழைக்காத பாட்டை ஒரு கல்வெட்டில் செதுக்கி அதுக்கு பக்கத்தில் ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே நின்று கண்களை மூடி உங்கள் அம்மாவை நினச்சி வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கும். அந்த சுவிட்சை போட்டால் அம்மா என்று அழைக்காத பாட்டு ஃபுல்லாக பாடும். அந்த கோயிலே பயங்கர நிசப்தமாக இருக்கும். அந்த கோயிலில் ஒரு சின்ன சவுண்டு கூட வராது. அந்த கோயிலினுடைய பின்பகுதி இன்னும் அந்த இடத்துல தான் இது இருக்கும். அந்த பக்கம் எந்த ரோடு, வெளி வெஹிக்கிள்ஸ் இதோட சவுண்டும் கேட்காது. அந்த இடத்துல அந்த பாட்டை தனியாக, அந்த பாட்டை மட்டும் ஒலிக்கும். நம்ம கண்களை மூடி கேட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு வரணும். உண்மையிலே அந்த பாட்டினுடைய பர்பஸே ரொம்ப பெருசு. இவர் சொல்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்து தான் நிறைய பேருக்கு வீட்டை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணுன்ற எண்ணம். பட் அந்த இடத்துல அது அவ்வளோ பெரிய பீஸ் கொடுக்கும். ஸோ எஸ் சாரோட வாய்ஸில் அந்த பாட்டை கேட்கும்போது அப்படி இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அருணாச்சலம் படத்தில் தலைவர் பாடியிருப்பார் இல்லையா, தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியாக கோயில் கூட அலைவதும் எதுக்கு. இந்த பாட்டு வந்த புதுசில் திருவண்ணாமலையில் நூற்றுக்கணக்கான தலைவர் ஃபேன்ஸ் அவங்களுடைய அம்மாக்களை கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அங்கே வச்சு பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணாங்களாம். அம்மாக்களை வந்து நிப்பாட்டி அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருப்பார். தலைவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த விஷயத்த பண்ணாங்களாம். அது ஒரு நாளே பண்ணப்பட்டிருந்தா கூட, தலைவர் சொல்லிட்டாருன்னு அந்த ஒரு உணர்ச்சியில் ஒரு நாள் பண்ணப்பட்டிருந்தா கூட, அந்த தாய்மார்களுடைய எண்ணத்தில் அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கும்ல. தன்னோட பையன் தான் மேலே எவ்வளோ பெரிய மதிப்பு வைக்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்படி சூப்பர் ஸ்டார் தெரிந்தும், நம்மளோட கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அவ்வளோ இம்பேக்டை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நிச்சயமாக போய் க்ரியேட் பண்ணியிருக்கார். ஸோ என்னைக்காவது பெருசாக வந்துடுவோன்னு நினச்சி லட்சக்கணக்கான பேர், இன்றைக்கி ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்க லட்சக்கணக்கான பேர் தலைவர் வழியில் பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இவரை ஃபாலோ பண்ணாமல் இருக்கவே முடியாதுன்றது தான் உண்மையும் கூட. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த பாட்காஸ்டுக்குள்ளே பதிவு பண்ணியிருக்கக்கூடிய எமோஷன்ஸ். இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். 1992 சிங்கப்பூரில் லதா ரஜினிகாந்த் அரேஞ்ச் பண்ணியிருந்த ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம். அதில் சூப்பர் ஸ்டார் வந்து தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையினுடைய பயணத்தை அங்கே பதிவு செய்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் வேறு எங்கேயுமே பதிவு செஞ்சதில்லை. இந்த மேரத்தான்லேயும் நம்ம இதை பற்றி பேசலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை பற்றி பேசுகிறோம். அப்போ அவர் பேசும்போது தன்னுடைய ஆரம்ப வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போராட்டங்களை சந்தித்தார். அப்படி ஒன்றும் சாதாரணமாக அவர் வந்துடல அப்படின்றதும், அப்புறம் தன்னுடைய குடும்பத்தினுடைய அந்த நிலையை, தன்னோட குடும்பத்தினுடைய நிலையை எப்படி அவர் என்னெல்லாம் செஞ்சு அதிலிருந்து மீட்டு கொண்டு வறுமை நிலையிலேருந்து எப்படி வெளியே வந்தார். எஸ். ஸோ அப்போ தான் வந்து ஆக்சுவலாக இவருக்கு படிக்கிறதுக்குமே காசு கிடையாது. அந்த நேரத்தில் குடும்பத்தினுடைய சூழலும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் பிறந்து ரொம்ப சில நாட்கள்லேயே அவங்க அப்பா வந்து அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே அவங்க அப்பா மட்டும்தான் அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் வந்து போலீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அவரும் ரிட்டையர்ட் ஆகிடுறாரு இவர் பிறந்த 5 வருஷத்தில். ஸோ இவர் வளர்ந்து வரும்பொழுது குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் இவர் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சூப்பர் ஸ்டார் நேரடியாக கண்டக்டராகி அங்கேருந்து நடிக்க வரல. அவர் செய்த முதல் வேலை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக முதல்ல சேர்றார் ஒரு இடத்துல. அங்கே ஒரு காசு சம்பாதிக்கிறாரு. அப்புறம் அது பத்தாதுன்னு சொல்லி தச்சராக, அதாவது கார்பெண்டராக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அப்புறம் அதுலேயும் சரியாக பணம் பார்த்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தினக்கூலியாக ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த தினக்கூலியாக போகிற இடத்துக்கு தான் வந்து மூட்டை தூக்குறாரு. மூட்டை தூக்கும் போது அவருக்கு ஒரு மூட்டைக்கு 10 பைசா அப்படின்றது தான் அவருடைய அந்த முதல் சம்பளம். அவர் வந்து பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்கார் ஆரம்பத்திலேருந்து. அதுக்கப்புறம் வேறு எதுக்குமே அவர் பயப்பட்டதும் இல்லை, எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் தயங்கினதும் இல்லை. இது வந்து அவர் லைஃப் இன்றைக்கு வரலையுமே எந்த முடிவு எடுத்ததுக்கும் ரெக்ரெட் பண்ண மாட்டாராம்.
ஒன்று அந்த முடிவு எடுத்ததுக்கு ஃபேஸ் பண்ணிடுவார், இல்லைனா அந்த முடிவை மாற்றி வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாரே தவிர மோஸ்ட்லி அந்த gut feeling, ஆமா, இதுதான். அவர் ஒன்று யோசிச்சார்னா யோசிச்சது தான். அவர் வந்து அதை வேறு யாருக்காகவும் மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டார். இப்போ இந்த இதெல்லாம் நடந்து ஒரு கஷ்டமான சூழல் இருக்கும் பொழுது அவர் வந்து தூங்குறார், நைட்டு தூங்குறாரு. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு. அப்போ அங்கே வந்து ஒரு துறவியோட ஓவியம். யார் ஓவியம்? ஒரு துறவி. அந்த துறவியினுடைய ஓவியம் ஒன்று, அதை சுற்றி மக்கள் வந்து இருக்க மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. ஓகே. ஸோ ஏதோ ஒன்று அவர் வந்து இந்த படம் வந்துட்டு போனது அவருடைய முடிவை தள்ளி போட வைக்கிது. இவர் ஒரு தப்பான முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவு அவர் கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு. அப்போ அவர் தூங்க போகிறாரு. அப்போ ஒரு துறவியினுடைய ஃபோட்டோ, அதை சுற்றி மக்கள் இருக்க மாதிரியான ஒரு கனவு அவர் டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த கனவுனால தன்னுடைய முடிவை கைவிடல, தள்ளி போடுறார். இந்த ஒரு கேப் இருக்குல்ல, இதுதான் அவர் உண்மையிலே ரிவைவ் ஆகி திருப்பி வெளியில் வந்து அந்த கேப். எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வருதுன்னா அதை தள்ளி போடுங்க, கைவிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தள்ளி போட்டால் எண்ண ஓட்டங்கள் மாறும் அப்படின்றது ரொம்ப இயல்பு. ஸோ அடுத்த நாள் தன்னோட அவருக்கு அந்த கனவுல ஒரு உருவம் தெரிஞ்சிச்சுல, அந்த உருவத்தை பற்றி இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த மகான் வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். அவருடைய உருவத்தில் வந்து அந்த ஃபோட்டோ ஸ்ரீ ராகவேந்தர் அப்படிங்கிறத. நிறைய மன உளைச்சலோட ஏற்கனவே இருக்கார். பணக்காரர் ஆகணும் அப்படின்ற அவருடைய ஆசையும் வெளிப்படுத்திட்டார். ஸ்ரீ ராகவேந்திர பாராட்டி பிரார்த்தனை செய்ய தொடங்குறார். ஏன்னா இவர் தான் நம்மளுடைய கனவுல வந்தார். ஸோ இவருடைய கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட கூட்டிகிட்டு எப்படியாவது பணக்காரன் தான் நான் வந்தேன், எனக்கு அதுக்கான வழியை காட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருப்பார். அதனால தான் நான் சொன்னேன், அபூர்வ ராகங்கள் முதல் நாள் ஷூட் வியாழக்கிழமை இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற அளவு அந்த வியாழக்கிழமை சென்டிமெண்ட் வந்து அவர்கிட்ட உண்டு. ஸோ ஸ்ரீ ராகவேந்திரட்ட தன்னுடைய பக்தியும் அர்ப்பணிப்பையும் 100%, அதான் தலைவர் எது பண்ணாலும் அது 100% தான். ஸோ பாதி யோசித்து பாதி பண்ணி இல்லை நம்பிக்கை இருந்து இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. 100% அதை இறங்கி பண்ணிடுவார். 1978ஆம் ஆண்டு அவர் வந்து ஸ்டாராக உருவாகிறாரு. இதுக்கெலாம் அப்புறம் ஸ்டாராக உருவாகிறாரு. உருவாகிட்டு மந்த்ராலயாவுக்கு வரார். ஸோ அந்த ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்து வந்ததுக்கு அப்புறம் 1975 ஃபஸ்ட்டு படம், 78க்குள்ளே நிறைய படங்கள் நடிக்கிறாரு. அப்போ அந்த ஸ்டார் அந்தஸ்து வருது. 78 தான் எனக்கு தெரிஞ்சு போனா ஒரு கேள்விக்குறி வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், போனா ஒரு கேள்விக்குறி அப்போ தான் வருது. ஸோ அப்போது மந்த்ராலயாவுக்கு அவர் போகிறாரு. அந்த இடத்த பார்த்து திகச்சு போய் நின்னாராம். ஏன்னா அவரோட கனவுல வந்துச்சுல, அதே நதி அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அவர் இதுவரையிலையும் அந்த இடத்துக்கு போனதே இல்லை. இப்போ தான் அதை முதல் முறையாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் அவர் முடிவு பண்ணுறாரு, தன்னுடைய 100வது படம் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அவர் வந்து காணிக்கையா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. தலைவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை ராஜ்குமார் அவர்கள் கன்னடத்தில் நடிச்சிட்டார். இவர் இங்கே நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே அது வந்துருச்சாங்க அந்த படம். அந்த படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை தலைவர் வாங்கி வச்சுருந்தார். இவருடைய 100வது படத்துக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தார். அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரா இவரோட 100வது படம். ஆனால் அதில் என்ன வித்தியாசம்னா, ராகவேந்திரர் அவர் இத்தனைக்கும் இவருக்கு முன்னாடி அத்தனை வருஷங்கள் முன்னாடி நடிச்சிருந்தாலும் ராஜ்குமார் சார் ராகவேந்திரராக இருக்க ஃபோட்டோவையும் நம்ம தலைவர் ராகவேந்திரராக இருக்க ஃபோட்டோவையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா மோர் ரிசம்பிளிங் வந்து 100%க்கு ஓரளவு 90%ஆவது ரிசம்பிள் ஆகிறது சூப்பர் ஸ்டாரினுடைய ஃபோட்டோ தான். ராகவேந்திரனுடைய உண்மையான உருவத்திற்கு கிட்டத்தட்ட ஒத்து போகக்கூடியதாக இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் செட்டில் முதல் முறை அவர் அந்த கெட்டப் போட்டு வெளியில் வரும்போது, ராகவேந்திரா வெளில வரும்போது கேபி சார் கொஞ்ச நேரம் பேசவே இல்லையா, எல்லாம் ஸ்டன் ஆகி நின்னாங்களாம். எஸ்பி முத்துராமன் சார், கேபி சார் எல்லாருமே ஸ்டன் ஆகி நின்னாங்களாம். அப்படி அச்சசலாக ஸ்ரீ ராகவேந்திரராக அவர் தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மிராக்கிள்ஸை சந்தித்த ஒருத்தர் தான் சொல்கிறாரு, மிராக்கிள்ஸ் நடக்கும், நம்புங்க, அதுக்காக வேலை செய்யுங்க. ஸோ நம்பிக்கிட்டே வேலை செய்யாமல் இருந்தாலும் நடக்காது, வேலை செஞ்சுக்கிட்டே நம்பாமல் இருந்தாலும் நடக்காது, அதனால் நம்புங்க, வேலை செய்யுங்க அப்படின்றத சொல்கிறார். ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டில் நம்ம இதுவரையிலையும் பதிவு பண்ணல, அதனால சரி இதை பண்ணலாம். நல்ல விஷயம். அதில் இன்னொரு பேட்டியில் சொல்லியிருப்பார் தலைவர் எப்பயுமே எப்படின்னா, அந்த படம் ஸ்ரீ ராகவேந்திர படம் நடிக்கிறப்ப வந்து நான்வெஜ் சாப்பிடாம மற்றபடி எந்த பழக்கமே இல்லாமல் ஃபுல்லாக விரதம் இருந்து தான் அந்த படம் நடித்தார் அப்படிங்கிறதையும் அதை பதிவு பண்ணியிருப்பார். டெடிகேஷன் லெவல் இல்லையா, அந்த நம்பிக்கை, நம்புனா ஒரு விஷயத்தை முழுசுமையாக நம்பணுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை.